இந்த சன்னதியில கிரமமா நித்தியாராதனங்கள் எல்லாம் நடந்துட்டு இது 30வது வருஷம். அதாவது இந்த வார்ஷிக உற்சவம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கெல்லாம் பிறந்ததுல இருந்து வருஷம் ஒரு பிறந்த நாள் வருது இல்லையா? பெருமாள் ஆதியிலேருந்து இருக்க அவர் பிறந்தவர் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றான். ஆனா அவருக்கு வந்து ஏன் பிறந்த நாள் கொண்டாடணும்னா அப்படி கிடையாது. நமக்காக இந்த பூலோகத்துல வந்து எம்பெருமான் வசிச்சனால அவனோட பிறந்த நாளா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டாடுறோம். நமக்காக ஒவ்வொரு சன்னதியிலையும் அவதரிச்சிருக்கான், அதாவது பிறந்திருக்கான் நமக்காக பக்தாவை சம்ரட்சிக்கிறதுக்காக. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா, ஒரு இடத்துல வரதராஜனா, திருப்பதியில ஸ்ரீனிவாசனா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா பக்தாவை சம்ரட்சிக்கிறதுக்காகவே அவதரிச்சிருக்கான். அவர் எல்லாரையும் ஒரே இடத்துல போய் எல்லாரையும் திருப்பதியிலேயே போய் சேமிக்க முடியாது, எல்லாரும் காஞ்சிபுரத்திலேயே போய் சேமிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு ஊர்லயும் எம்பெருமான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவதரிச்சு இங்க வந்து பக்தாவை வந்து அனுபவம் பண்ணிட்டுதான். அந்த முதல்ல எம்பெருமானை பிரதிஷ்டை பண்ணனால், எம்பெருமான் அவதரிச்சனால வந்து வார்ஷிக உற்சவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, அதாவது வடமொழி சொல்ல வந்து வார்ஷிகம், ஒரு வருஷம்னா சம்ஸ்கிருத பேர் தான் வருஷம் அப்படின்னு சொல்றது. ஆண்டு அப்படின்னு சொல்றதுதான் தமிழ் வசனம். வருஷம், ஒரு வருஷம் அப்படின்னா அது வந்து சம்ஸ்கிருத சொல்தான். அதனால வார்ஷிகம், வருஷத்துல ஒரு ஏகம், ஒரு நாள் அப்படின்றதுதான் வார்ஷிக உற்சவம் அப்படின்னு எம்பெருமான் சன்னதியில இந்த 30வது வருஷம் வந்து பெருமாளுக்கு வந்து நேற்று வந்து முந்தானேற்று அதிகாச ஹோமம், பெருமாளுக்கு வந்து நேற்று காத்தால திருமணம் ஆச்சு, 108 திருமணம். இந்த வார்ஷிக உற்சவத்துக்காக அந்த எம்பெருமானுடைய சாநித்தியத்துக்காக அந்த 108 திருமணம். அந்த திருமணத்துல என்னன்னா ஆகமம், பரதம், சிற்பம், வைத்தியம், ஜோதிஷம் அப்படின்றது ஒரு 5 சாஸ்திரங்கள் சேர்ந்ததுதான் கோவிலோட பூஜை முறை. ஆகம சாஸ்திரம், பரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பரதநாட்டியம் எல்லாம் உள்ளது.